அனைவருக்கும் வணக்கம். சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது சந்திரன். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விவாதத்தில் நாம் பேச இருப்பது ஐடி துறை நிறுவனங்கள் என குறிப்பிடப்படும் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த நிறுவனங்களில் இதுவரை காண வாய்ப்பில்லாத தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு தற்போது இடம் கிடைத்துள்ளது குறித்தும் அதையொட்டிய விஷயங்களையும் தான். இந்திய ஐடி துறையில் இது ஒரு மிக முக்கியமான நடப்பு என்றே சொல்லலாம். ஆனால் இதற்கு விதை போட்டதும் ஐடி நிறுவனங்கள் தான் என்று சொல்ல வேண்டும். ஐடி துறை பணி என்பதே சம்பந்தப்பட்டவர்களை நிம்மதி இழக்க வைக்கும் வேலை என்பது பரவலான நம்பிக்கை. எனினும் அதிக சம்பளம் கிடைக்கிறது என்பதால் பலரும் விட்டில் பூச்சிகளைப் போல அதற்குள் ஈர்க்கப்பட்டு பின்னர் வரும் சவால்களை ஈடுகொடுக்க முடியாமல் சிரமப்படுவது, அதையொட்டி உடலும் மனமும் பாதிக்கப்பட்டு சிலர் அல்லாடுவது சரித்திரம். இந்நிலையில் 2 வாரங்களுக்கு முன் சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் பலவற்றிலும் அதிகம் பேசப்பட்டது L&T இன்ஃபோடெக் நிறுவனத்திற்காக கேம்பஸ் இன்டர்வியூக்காக கல்லூரி வளாகத்திற்கே சென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பணி வாய்ப்பு தரப்பட்ட பலர் வேலைக்கு சேருவதை மெல்ல மெல்ல தள்ளி வைத்த அந்த நிறுவனம் ஓராண்டுக்கு பிறகு அவர்களுக்கு பணி இல்லை என தெரிவித்து விட்டதாக புகார் எழுந்தது. இதனால் பாதிக்கப்பட்டவர் என்று ஒரு கூட்டமே கூடியது. ஆனால் கம்பெனி தரப்பில் சரியாக விளக்கம் தரவில்லை என்று போராடிய அந்த மாணவர்கள் இது தொடர்பாக நீதிமன்றம் சென்றதை ஒட்டி தமிழக அரசு இதில் தடம் பதிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதன்படி மாநில அரசின் சார்பில் பேசிய தொழிலாளர் துறை செயலாளர் குமார் ஜெயின், ஐடி நிறுவனங்களும் தொழிலாளர் நல சட்ட வரம்புக்கு உட்பட்டவைதான். அங்கே தொழிற்சங்கம் தொடங்கி தங்களது உரிமைக்காக ஐடி நிறுவன தொழிலாளர் போராட்டம் நடத்துவதை மாநில அரசு தடுக்காது என்று கூறியுள்ளார். தமிழக அரசின் இந்த புதிய நிலைப்பாட்டை ஐடி நிறுவனங்கள் ரசிக்கவில்லை என்றே தெரிகிறது. ஐடி நிறுவனங்களின் சார்பில் செயல்படும் நாஸ்காம் என்ற அவர்களது சங்கமும் இது குறித்து கருத்து தெரிவிக்க முன்வரவில்லை. தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள பலமுறை முயன்றும் தோல்வியே. தற்போது புதிதாக உருவாகியுள்ள சூழல் ஏராளமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பளித்து வந்த இந்த துறையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது என்பது முக்கியம். இந்நிலையில் ஐடி நிறுவன ஊழியராக பணி அனுபவம் உள்ளவரும் அதன் மனிதவள மேம்பாட்டு பிரிவின் பொறுப்பில் இருந்தவரும் தற்போது ஐடி நிறுவனம் ஒன்றை நடத்தி வருபவருமான திரு AJ பாலசுப்ரமணியம் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஜாப்ஸ் என்ற பெயரில் இவர் எழுதிய ஒரு புத்தகம் ஐடி துறையை அலசும் ஒரு மிக நல்ல புத்தகம் என்றும் பெயர் பெற்றிருக்கிறது. அந்த அனுபவம் கொண்ட அவருடன் இப்போது நமது விவாதத்தை தொடங்குவோம். வணக்கம் ஐயா. இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த புதிய சூழல், தொழிற்சங்கங்கள் ஐடி நிறுவனங்களிலும் தொடங்கப்படலாம் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வரைக்கும் இந்த கேள்வியை யாரும் கேட்காம இருந்ததுனால இந்த பதில் சொல்லாமல் இருந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. எல்லா தொழில் துறைகளும், அதாவது இண்டஸ்ட்ரீஸ், அந்த ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியும் ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு வரப்போ இந்த மாதிரியான இந்த க்ரோத் நிறைய வளர்ச்சி நிறைய அடைஞ்சிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி நிறைய க்ரோத் இருந்ததுனால யாருக்கும் இந்த மாதிரி தேவைகள் இல்லை. இப்போ இண்டஸ்ட்ரியை ஆல்மோஸ்ட் இப்போ அதனுடைய மெச்சூரிட்டி தன்மையை அது வந்து ஒரு நிறைவுக்கு வர மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இங்கே வந்து ஐடி இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் நல்ல க்ரோத் இருந்தது. அதனால் அந்த நேரங்களில் பிரச்சனைகள் இல்லை. இது மாதிரி ஏன் நடக்குது அப்படின்னா எதுவுமே ப்ரிடிக்டபிளாக இல்லை. யாராலையும் வந்து இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரியான நிலைப்பாடு இல்லை. அது நிறுவனங்களோட குறைன்னு சொல்ல முடியாது. நிறுவனங்கள் வந்து ஒரு யூகிக்கிறாங்க, சரி அடுத்த வருஷம் நமக்கு இவ்வளோ பேர் தேவைப்பட்டுருமோ, நம்ம அப்போ போய் தேடினா ஆள் கிடைக்க மாட்டாங்களோ அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள எடுக்க முடியல. இது ஒரு குறிப்பிட்ட 1-2 நிறுவனங்கள், நிறைய நிறுவனங்கள் நடந்திருக்கு. இப்போ IIM கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாக வந்து இந்த பெரிய காமர்ஸ் கம்பெனிஸில் வந்து IIMல பெரிய பெரிய தொகை சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்கள எடுக்கலன்னு IIM டைரக்டர் ஒருத்தர் எழுதியிருக்காரு, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம் வந்து நாங்கள் உங்களை ஸோ இது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நல்லது கிடையாது. ஆனால் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன்னா, இனிமே கம்பெனி வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் எடுக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வருவாங்க. ஏன்னா வேணுங்கிறப்ப போய் எடுத்துக்கலாமோ அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வருவாங்க. இது 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 வந்து இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாணவர்களுக்கு இது ஒரு பக்கம் நல்லதாக இருக்கலாம், ஒரு பக்கம் ஏன்னா
அப்படின்னு நீங்கள் இதில் என்னென்னா அந்த வேலையில் போய் சேர முடியலன்றப்போ அந்த ஒரு வருஷம் அவனை வேற எங்கேயாவது அனுப்பிச்சிருந்தா வேற வேலையாவது பார்த்துருப்பான். ஸோ இந்த ஒரு வருஷம் வெயிட் பண்ணி அவன் வந்து அவனோட அடுத்த வருஷம் போய் கேட்டானா, எப்பயுமே அந்த ஃப்ரெஷர்ஸுக்கு தான் மவுஸ். இந்த வருஷம் பாஸ் பண்ணோன்னே இந்த வருஷம் எடுப்பாங்க. அந்த ஒரு வருஷம் அவன் வேஸ்ட் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அடுத்த வருஷம் அவன் நிலைமை ரொம்ப கஷ்டமாக போகுது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்து கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் கம்ப்ளீட்டாக குறையாது, ஆனால் அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஆன் டிமாண்ட் எடுப்பாங்க. ஈவன் டெம்பரரியாக நிறைய பேர் வச்சுக்கலாமான்னு பார்ப்பாங்க. டெம்பரரின்றது வந்து ஸ்டாஃபிங் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஐடி துறை வந்து ஸ்டாஃபிங் மாடலில் தான் ஒர்க் பண்ணுது. ஏன்னா இந்த ஐடியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது முடிஞ்ச உடனே அந்த ஆட்கள் தேவைப்படுறதில்ல. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் அது வந்து அந்த கம்பெனியோட ஆட்களே, அல்லது ஒருத்தர் 2 பேர் தேவைப்படும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் இது எப்படின்னா கட்டடம் பில்டிங் கட்டுற மாதிரி. பில்டிங் கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ஐடி துறைக்கும் பில்டிங் துறைக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 200 ஃப்ளாட் கட்டுறாங்க. அந்த டைமில் பார்க்குறேன் நிறைய பேர் வேலைக்கு வராங்க, எங்கேயோ இருந்து வேலைக்கு வராங்க. சின்னதாக தேட்சட் ரூஃபில் போட்டு நைட்டெல்லாம் அங்கே படுத்துக்கிறாங்க, எந்திரிக்கிறாங்க. திடீர்னு அந்த ஃப்ளாட்டை இனாக்ரேட் பண்ணோன்னே இவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. இதுக்கும் ஐடிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. தொழில்நுட்பமாக பண்ணுறோம் நம்ம, ப்ராஜெக்டோட நேச்சரே அப்படி தான். ஸோ அதுதான் இந்த. சரிங்க சார். இப்போது இந்த சூழலில் இப்போது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரியான தொழிற்சங்கத்துக்கு அனுமதி அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாயிருக்கு. இப்போது தமிழ்நாட்டுக்கு அடுத்து இந்த ஐடி துறை வேலைகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது அண்டை மாநிலங்களான ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் தான். அதுக்கு அடுத்து பார்த்தா இப்போ பூனாவில் அதிகம்னால மகாராஷ்டிரான்னு சொல்லலாம். ஆனால் அங்கே மாதிரியான மாநிலங்களில் அதிக அளவில் இந்த மாதிரி தொழிற்சங்கத்தை அனுமதிக்காமல் தமிழ்நாட்டில் மட்டும் அனுமதிக்கிறதுனால ஏற்படக்கூடிய தாக்கம், பாதிப்பு அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக இப்போ அடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு 10 கிரைட்டீரியா வச்சு ஒரு கம்பெனியை இங்கே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கான்னு பார்க்குறாங்க, ஆட்கள் நிறைய நல்ல தரமான ஆட்கள் கிடைக்கிறாங்களா, அப்புறம் காஸ்ட் ஆஃப் லிவிங் குறைவாக இருக்கா, ரெண்ட்டு ரொம்ப சீப்பாக இருக்கா, அப்புறம் இந்த மாதிரியான 10 கூறுபாடுகளை வச்சு ஏதோ இதெல்லாம் வச்சு கிரைட்டீரியா வச்சு இதெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக கவர்மெண்ட்டோட சப்போர்ட் அப்படின்னு ஒன்று பார்க்குறப்போ கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இது மாதிரி இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் வரதான் செய்யும். அதனால் கொஞ்சம் இருக்கும் அந்த தாக்கம். வந்து நம்ம எடை போட்டு குவான்டிஃபை பண்ணி இவ்வளோதான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இருக்கலாம். இப்போ 9 கிரைட்டீரியாவில் நம்ம மற்ற ஸ்டேட்டை நம்ம மீட் பண்ணிட்டோம், இந்த ஒரு கிரைட்டீரியாவில் மீட் பண்ணலன்னா அங்கே போயிடலாமே அப்படின்னு. ஐடியில் கூட எனக்கு தெரிஞ்சு நம்ம நினைக்கிற மாதிரி யூனியன் வந்து ஒரு நான் பார்ட்டிசான், அதாவது ஒரு அரசியல் கட்சி சாராம ஒரு 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 அங்கமா இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா ரெஸ்பான்சிபிள் எம்ப்ளாயீஸ், அதாவது அப்போ ஆனால் கலெக்டிவ் பார்கெனிங் அப்படின்ற மாடலில் தான் யூனியனே ஒர்க் பண்ணுது. ஆனால் ஐடி துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் பார்கெனிங் விட இண்டிவிஜுவல் பார்கெனிங் பவர் வந்து ஒரு எம்ப்ளாய்க்கும் அதிகமாக இருக்குது. நான் நல்லா வேலை செய்கிறேன், எனக்கு நல்லா சம்பளம் தராங்க, நான் யூனியன் கூட சேர்ந்தா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வேஜ் ரேட்டுன்னு கொடுத்தாங்கன்னா அது சரியில்லையே அப்படின்ற ஒரு இந்த துறையோட தனித்தன்மைங்கிறது அதுதான். ஏன்னா இது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகிறப்ப இந்த ஃப்ரீலான்சிங் அண்ட் ஈலான்சிங்லாம் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இப்போவே வந்து ஏன் வந்து ரொம்ப நாள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது இல்லைன்னா, ஒரு ப்ராஜெக்ட் நல்லா இருந்தால் ஒர்க் பண்ணுறாங்க. கம்பெனியில் வந்து அவங்க போன் கூட சொல்கிறது இல்லை பசங்களை. அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே மெயின்டெனன்ஸ் மோடுக்கு மூவ் பண்ணுறாங்க அந்த ப்ராஜெக்டை. அப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான், போர் அடிக்குது எனக்கு, இந்த வேலை நல்லா இல்லை அப்படின்னா. அதாவது அந்த டெவலப்மெண்ட் டைமில் தான் அவன் கஷ்டப்படுறான். ஆனால் அந்த டெவலப்மெண்ட் டைம் கஷ்டப்படுறதே தான் திரும்பியும் வேணுங்கிறான் அவன். ஏன்னா நான் நிறைய கற்றுக்கணும், இன்னும் க்ரோ ஆகணும் அப்படிங்கிறான். கம்பெனிக்கு அந்த நேரத்தில் அந்த ப்ராஜெக்ட் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணணும். ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆஃபர் கிடைச்சிருக்கு, நான் போகிறேன் அப்படின்னு கேட்டால் அவன் ப்ராஜெக்டை பாதியில் விட்டு போகிறீங்களே, உங்களை அனுமதிக்க முடியாதுன்னு ஒருத்தருக்கு சொல்ல முடியல. அவனை வெளியேற்ற வேண்டிய, அவனை ரிலீவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதனால் கம்பெனிக்கு தேவையான நேரத்தில் நீ வெளியேற அப்படின்னா ஒன்று நான் வெளியேற்றிடணும். ஆனால் நீ வந்து வேலை இல்லாமல் இருக்குது, இப்போ கம்பெனிக்கு உன்னோட தேவை இல்லைன்னா உன்னை வெளியேற்றக்கூடாது கம்பெனிகள் தரப்பில் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது அதாவது நம்ம வந்து மற்ற இண்டஸ்ட்ரியில் வந்து லைஃப் டைம் எம்ப்ளாய்மெண்ட்ன்ற ஒரு கான்செப்டோடையே நம்ம வாழ்ந்துருக்கோம். நம்ம அப்பா அம்மா நேரங்களில் வந்து ஒரு கம்பெனியில் சேர்ந்தால் அவங்க அதுலேயே இருந்திருக்காங்க. இப்போ இளைஞர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் இருக்கணுங்கிறது வந்து அவங்களுக்கும் நல்லதில்லை, கம்பெனிஸுக்கும் நல்லதில்லை. அப்போ இந்த 2 பேரும் ஒரு மாதிரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லலாம். சில கம்பெனியில் போயிட்டு திரும்பி 2 வருஷம் வேறு கம்பெனிக்கு போயிட்டு இங்கே வந்து அதிக சம்பளம் வாங்குறவங்களாம் இருக்காங்க.
சில கம்பெனி அதை ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க, ஏன்னா அவன் வெளியே போய் கத்துட்டு வரட்டும் அப்படின்னு. இது எப்படி சொல்றதுன்னா, ரெண்டு பேத்துக்கும் அது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ரெண்டு பேரும் பாதிக்கப்படுறாங்க. அதாவது அதனாலதான் இப்போ கம்பெனிகள்லாம் என்ன பண்றாங்க, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 3 மாசம்லாம் வந்து அந்த ரிலீவிங் டைம் நோட்டீஸ் கேட்கறாங்க. 3 months நோட்டீஸ் பீரியட் ஃபார் ரிலீவிங் அப்படின்றாங்க. அப்ப எஃபெக்டிவா அடுத்த ஜாப் பார்க்கக்கூடிய ஒரு இதே கர்டைல் பண்ணிடுறாங்க. ஏன்னா ரெக்ரூட் பண்றவங்களுக்கு உடனே ஆட்கள் வேணுங்கிறது தான் அவங்களுடைய தேவை. ஸோ இப்போ என்ன பண்றாங்க, இவங்க 3 மாசம் கழிச்சு தான் ஜாயின் பண்ணணும்னா அவனை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ரெண்டு பேத்துக்கும் சரியில்லை. ஆனா இதுல இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. 3 மாசம் ஒருத்தனை பிடிக்காதவனை நீங்க கம்பெனில சம்பளம் கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா அவன் என்ன வேலை செய்வான்? ஸோ இதுவும் பிரச்சனை தான் இது. சரிங்க சார். இப்போ இதுல இன்னொரு பக்கம், கடந்த ஆண்டு அதாவது 2015 வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பெரிய நிறுவனம் நிறைய பேரை வந்து ஒரே நேரத்தில் வந்து வேலையை விட்டு வெளியேற்றினாங்க. அதுவும் வெளியேற்றின ஆட்களில் பலர் வந்து 40 வயசு 35 வயசு அந்த மாதிரியான வயசுல வந்து ஒருத்தரை வெளியேற்றுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைஞ்சிடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. இதை நீங்க வந்து ஹெச்ஆர்லயும் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, இப்போ தனியா ஒரு கம்பெனியா நடத்துறீங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம். இதுக்கு வந்து நான் என்னோட பார்வையில வந்து நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, காம்பவுண்டடா, அதாவது ஒரு வருஷத்துக்கு 10% 15% நீங்க சம்பளம் வாங்கிட்டே போனீங்கன்னு வச்சுங்களேன், உங்களோட 20வது ஆண்டுல வந்து உங்க தகுதி இருக்கிறவங்க, அதாவது பிரமிட் மேல போக போக நேரோ ஆயிடுது. எல்லாரும் வைஸ் பிரசிடென்ட் ஆக முடியாது, சரிங்களா? எல்லாரும் சீனியர் வைஸ் பிரசிடென்ட் ஆக முடியாது. ஆனா நீங்க 15% காம்பவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்னு சொல்றாங்க இல்லையா, அந்த சேலரி ரொம்ப ஏறி போயிடுது. அப்போ ஒரு 35-40 வயசுல இருக்கவங்க வந்து அந்த சேலரிக்கான அவுட்புட் கொடுக்குறாங்களாங்கிறது வந்து பெரிய ப்ராப்ளம். ஏன்னா கீழே இருக்கவங்களே அந்த கேள்வி கேட்கறாங்க, இவர் நம்ம சீனியரா இருக்கிறதுனால இவருக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க, இவர் என்ன வேலை செய்யறாரு அப்படின்ற நிலைமை பசங்க உள்ள இருக்க கீழே இருக்க ஜூனியர்ஸ் கேட்கறாங்க. அப்ப நம்ம அமெரிக்காவில் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமர்னா அவரு த்ரோட் ப்ரோக்ராமரா இருக்கிறது ரெடியா இருக்காரு. அவர் மேலே போகணுங்கிறதெல்லாம் இல்லை, ப்ரோக்ராமிங் கத்துக்கிறாரு, ப்ரோக்ராமிங்ல ஒர்க் பண்றாரு. இந்த ஸ்கில்லை வந்து லேர்ன் பண்ணிக்கிற ஒரு ஆட்டிடியூடும், நாம வந்து நிச்சயமா மேனேஜர் தான் ஆகணும், இன்னும் அதிகமான சம்பளம் தான் வேணும்னு நினைக்காம இருக்கக்கூடிய ஒரு நிலைமையும், அதாவது நம்ம தகுதிக்கு நமக்கு தேவையான அளவுக்கு இப்ப சம்பளம் கிடைக்குதாங்கிறத ஏற்றுக்கொண்டு இந்த கிரேயிங்னு சொல்றேன். நான் இந்த கிரேயிங் சொல்றேன் எப்படின்னா, நீங்க 2000ல ஆரம்பிச்சது, அப்பதான் அந்த பூம் நிறைய அந்த போஸ்ட் ஒரு டிக்ளைனுக்கு அப்புறம் 2001-2ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ அந்த 16 வருஷம் ஆயிருக்கு அந்த பசங்களுக்கு. அந்த அப்போ ஜாயின் பண்ணவங்களாம் அவங்களாம் அவங்க 30s 35 மிட் 35 அப்படி இருக்காங்க, எல்லாம் ஒரு 40ஸ்க்கு போகிறாங்க. அப்போ ஒரு பெரிய ப்ராப்ளமே வரப்போகுது. ஏன்னா பல்க் ஆஃப் த பீப்புள் வந்து அவங்க வாங்கக்கூடிய சம்பளத்துக்கும் அவங்களால அவுட்புட் கொடுக்கறதையும் கம்பெனினால ஜஸ்டிஃபை பண்ண முடியுமான்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அப்போ இப்போ மொபைலில் ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு எளிமையாக விளக்கணும்னா, நீங்கள் வந்து ஒரு 10 டெல்லர் கிளர்க்கு இருந்த ஒரு பேங்க் ஒர்க்கை நீங்கள் உங்கள் மொபைல் ஆப்லேயே வந்து நீங்களே பணம் எடுத்துக்கிட்டு நீங்களே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போறீங்க. ஒரு டிடி எழுதிட்டு இருந்தாங்க ஒருத்தங்க, அந்த மாதிரி ஆட்டோமேஷன் வந்து எல்லா இடத்துலையும் தாக்கம் பண்ணுது, ஆட்களை குறைக்கிறதுக்கான யுக்தி. இது ஐடி இண்டஸ்ட்ரியில் இப்போ வந்திருக்க கிளவுடு சாஸ் அப்படிங்கிற இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள்லாம் வந்து ஆட்களை இன்னும் மேலும் மேலும் எப்படி குறைக்கிறது. ப்ராடக்டைசேஷன், ப்ராஜெக்ட்ல இருந்து எல்லாமே ப்ராடக்ட்ஸாக வருது. வேணும்னா நீங்கள் போய் வேணுங்கிற அளவுக்கு மட்டும் பணம் கொடுத்துட்டு நீ யூஸ் பண்ணுங்கிற மாதிரி மாடல், இதெல்லாம் வந்து இன்னும் பெரிய தாக்கத்தை உருவாக்கும். சரிங்க சார். இப்போ இன்னொரு பக்கம் பார்க்கும்போது கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 25,000 பேருக்கு ஐடி நிறுவனங்கள்ல இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும், அப்படி வெளியேற்றுறது கூட நீங்கள் சொல்கிற மாதிரி சூழ்நிலையில் ஒத்துக்கலாம். ஆனால் அப்படி வெளியேற்றப்பட்ட பெருவாரியான ஆட்களுக்கு உரிய இழப்பீடு, திடீர்னு நான் நாளைக்கு வந்து வேலைக்கு வராத அப்படின்னு சொல்கிறதும், அவன் அடுத்து என்ன பண்ணுவான், அடுத்த வேலைக்கு தேடுற அளவாக நீங்கள் சொன்னீங்களா ஆரம்பத்தில் 3 மாதம் கான்ட்ராக்ட், 3 மாதம் கான்ட்ராக்ட் போட்டால் 3 மாதத்துக்கு உண்டான சம்பளமாக கொடுத்தா தான் அவன் வந்து அது அடுத்து வேலை தேட முடியும். திடீர்னு அந்த பிங்க் ஸ்லிப் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, நாளையிலேருந்து வேலைக்கு வராதேன்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு நியாயமான கேள்வி தானே? இல்லை, அந்த பிங்க் ஸ்லிப் மாடல் வந்து இந்தியாவுக்கு அப்ளை பண்ணணுமான்னு தெரியல. ஏன்னா அது தவறு தான். எனக்கு தெரிஞ்சு வந்து சிவியரன்ஸ் பே கொடுக்குறாங்க நிறைய கம்பெனிஸில். இந்தியாவில் கூட சிவியரன்ஸ் பே அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஆரம்பத்தில் என்ட்ரு ஆகிறப்பயே வந்து கான்ட்ராக்ட்லேயே போட்டுருவாங்க. இப்போ சிவியரன்ஸ் பே வந்து 3 months 4 months அப்படின்னு ஏதாவது போடுவாங்க, 6 months கூட கொடுக்குறாங்க ஒருத்தருக்கு. அது ஆனால் நம்ம ஊரில் என்னென்னா, இந்த சிவியரன்ஸ் பே கிளாஸை போட்டாவே அப்பாயின்மெண்ட் வாங்குறப்பே அவங்களுக்கு பயம், இவங்க அனுப்பிச்சிடுவாங்களோன்னு. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக 2 பேரும் அக்செப்ட் பண்ணிக்கலாம்.
severance pay depending on the duration they stayed in the company or minimum severance pay அல்லது ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா அவுட் பிளேஸ்மெண்ட், இங்கே இருந்து கம்பெனிலேயே வச்சுக்கிட்டு ஒரு மாதம் 2 மாதம் அவங்க ஹெச்ஆர் அனுப்பி வேற எங்கேயாவது ஒரு வேலை வாங்கி தர்றது, இந்த மாதிரியான மாடல்கள். அப்புறம் வந்து கொஞ்சம் லீவ் கொடுத்துட்டு திருப்பி இன்டெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறது, இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணலாம். பட் யாரும் அந்த மாதிரி ஒரு புதிய முறையை அணுகுமுறையை எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. பட் இந்த பிங்க் ஸ்லிப் மாடல் வர ஆரம்பிச்சதுன்னா ஐடி இண்டஸ்ட்ரி வந்து கிளாமர் போயிடும். ஏன்னா நீங்கள் இன்னொரு இண்டஸ்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க், நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸு, இங்கே பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்த பசங்க அங்கே அதை ரிசைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆக போகிறாங்க. ஸோ இப்போ எந்த அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி அட்ராக்டிவாக இருக்கோ அங்கே தான் டேலண்ட் போகும். அது தனி கம்பெனியாக இருந்தாலும் சரி, மொத்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி. ஸோ வி ஆர் ரீச்சிங் அ ஸ்டேஜ் வேர் ஐ திங்க் தேர் ஆர் கோயிங் டு பி பெட்டர் அவென்யூஸ். இப்போ கவர்மெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய சேலரி ரிவிஷன்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 30,000 ரூபா சம்பளம் நிறைய பேருக்கு என்ட்ரி லெவலில் அந்த குரூப் ஏ சர்வீசஸ், குரூப் பி சர்வீசஸ் அந்த அதில் போகிறவங்களுக்குலாம் கூட அந்த பக்கம் கிடைக்குது அவங்களுக்கும். ஸோ அதனால் அதை விட்டுட்டு போயிடுறாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அங்கே ஸ்டெபிலிட்டி இருக்குது, அங்கே சேஃப்டி இருக்குது அப்படின்னு. ஸோ சரிங்க சார். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஐடி கம்பெனிகளில் யூனியன் அனுமதிச்சிருக்காங்கங்கிறதுனால இப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து அடுத்து புதியதாக நிறுவனங்கள் தொடங்குறதுக்கு பல வெளிநாட்டு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இங்கேயே இருக்கவங்களும் கூட இங்கே எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. அதனால இழப்பு வந்து இந்த மாதிரி போராட்டம் நடத்துகிற இளைஞர்கள் உட்பட தமிழகத்துக்கு அடுத்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு தான் ஒரு வாதம் வைக்கப்படுது. அந்த வாதத்தை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வரும்னு தெரியல. ஏன்னா இப்போ நீங்கள் மற்ற தொழில்துறைகளில் வந்து பார்க்குறப்ப அங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட அது தனி மனிதன் கருத்து தான் இது எப்படின்னா, ஒரு தொழிற்சங்கம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அங்கே ஒரு பொலிட்டிக்கல் பேஸோட தான் தொழிற்சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது அந்த தொழிற்சங்கத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து அடிப்படை ஊதியங்கள் கொடுக்கறதில்ல, வேலை செய்கிற இடத்துல வந்து அதாவது சில இடத்துல சொல்கிறாங்க அந்த டாய்லெட்டில் போயிட்டு வர டைம் எல்லாம் கூட கவுண்ட் பண்ணுற மாதிரியான இது பிபிஓவில் கூட சில நேரம் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பிபிஓவில் கூட இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ தொடர்ந்து இப்போ எந்த இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி போராட்டங்கள் வரதான் செய்யாது, மனித இயல்பு. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி வருமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம், அது வராது. அதாவது நம்ம கவர்மெண்ட் வந்து பர்மிட் பண்ணுறாங்க லா படி, ஏன்னா இது வந்து கான்ஸ்டியூஷன்லேயே ப்ரொடெக்ஷன் இருக்குது நமக்கு. ஸோ லேபர் யூனியன் இருக்கலாம். ஆனால் எல்லாரும் போய் சேர்ந்து பண்ணிடுவாங்களா அப்படின்னா அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இமீடியட்டாக எனக்கு தெரியல. பட் ஒருவேளை நடக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் போய். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து மேனேஜர்ஸ் வந்து அவங்களோட ஏஜென்ட் தான். எம்ப்ளாயீஸ் வந்து we are all serving for not the customer, the owners, the shareholders. ஸோ அது கான்ஃப்ளிக்ட் இருக்கும். ஆனால் இங்கே அந்த அசம்பிளி ஆகுமா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ நம்ம ஒன்றும் ரொம்ப சொல்ல முடியாது. இன்னும் இது சம்பந்தமாக பேசுறதுன்னா இன்னும் நிறைய பேசலாம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நிறைவு பெற்றதால் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எங்களது அழைப்பை ஏற்று எங்கள் அரங்கத்திற்கு வந்திருந்து எங்கள் நேயர்களுக்கு இன்று ஐடி துறையில் ஏற்பட்டக்கூடிய மாற்றத்தோட பல பரிணாமங்களை வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அதற்காக எங்கள் நேயர்கள் சார்பிலும் எங்கள் நிலையத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. Thank you.